ஏமா சொல்லுங்க. வன்னி அரசு இருக்காரு அமைச்சர், சமூக துறை அமைச்சர், சரிங்களா? அவர் ஒரு கள போராளியாக நான் பார்த்துருக்கிறேன், சரிங்களா, கேட்டிருக்கிறேன். ஆனா இப்போ வந்து தவறா சொல்றாங்களே, அது என்னம்மா? தவறாவெல்லாம் சொல்லலைங்க. அதாவது அமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு மாதிரியாவும் அமைச்சரானதுக்கு பிறகு வேற மாதிரியாவும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியா? முன்னாடி அவரோட செயல்பாடு நீங்க சொல்ற மாதிரி இருந்தது. இப்ப அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவரு எப்படி இருக்காருன்னே தெரியல. ஏன்னா அவர் இருக்கிறதே வந்து ஆதி திராவிடர் நலத்துறைன்னு இருந்தது. அந்த பேரை சமூக நீதித்துறைனா என்னமோ பேர் மாத்தி இருக்காங்க. இப்போ அந்த மாணவர்கள் வந்து போதை மருந்துக்கு எதிரான்றதை விட போதை மருந்து இவங்கெல்லாம் விற்கிறாங்க செய்யறாங்கன்னு காட்டி கொடுத்ததுனால அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதை பத்தியும் அவர் பெருசா எதுவும் பேசல. இப்போ அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி நிதி உதவி அந்த இதுக்கு வந்து அந்த மாணவர்கள், அதாவது போன அரசுல 385 பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. இந்த தடவை 360 பேர் தேர்வாகி இருக்காங்க. அதுல வந்து 316 பேர் லண்டன்ல மாநில அரசு கொடுக்கிற உத்தரவாதத்தை எல்லாம் நாங்க எடுத்துக்க மாட்டோம், அந்த யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கறதா எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. வெளியுறவுத்துறையோட பேசி அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. பிரச்சனை இல்லாம படிச்சுட்டாங்க. இப்போ என்னன்னா 316 பேர் லண்டனுக்கு தேர்வாகி இருக்காங்க இல்லையா, அவங்களோட இந்த ரூல்ஸ்னால அவங்களோட இது பாதிக்கப்படுது. இப்ப அங்க போய் இருக்கிறதுங்களோ பண உதவி எதுவுமே கிடைக்காம அவங்களோட இது பாதிப்பா இருக்கு. இவருக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டிட்டே இருந்திருக்காங்க. 10-12 தடவைக்கு மேல நினைவூட்டி இருக்கிறாங்க. போன் பண்ணி இருக்காங்க, போன் கூட எடுக்கல. அவங்களோட மெயிலுக்கு அவங்க பதில் போடல. அதனால அவங்க ஒரு பதிவா போட்டிருக்காங்க. ஆனா இவர் சட்டசபையிலேயே கூட அதை வந்து தவறா சொல்றாரு. அது மலேசியாவில் ஒரு பையன் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அந்த பையன், அவன் பேர் பாரதிதாசன். ஆமா, அவன் வந்து சொல்லியிருக்கிறார், எனக்கு வந்து உதவி தொகை வர வேண்டியிருக்கு, நான் எத்தனையோ முறை நினைவூட்டியும் கூட இல்லை இப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணி முடியலன்னு சொல்லிட்டு தான் காணொலியாக நான் வெளியிட்டேன். ஆனா அது வந்து சட்டமன்றத்துல வந்து தவறா நான் எதுவுமே பண்ணல செய்யல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அவங்களுக்கு நினைவூட்டல, அவங்க எந்த பொருளையும் வைக்கலன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதெல்லாம் தப்பு தானே? ஆமா ஆமா, அதுதான் ஒரு சின்ன முயற்சி. உங்களை நம்பி தான் அந்த பிள்ளைங்க போயிருக்காங்க. பேரை மாத்தி இருக்கிறீங்க, பேரை மாத்தி இருக்கிறீங்க அந்த சமூக நீதித்துறைனோ என்னவோ. ஆனா அந்த மக்களுக்கான கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும். நீங்க வந்து அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லவும் தானே அவங்க போயிருக்காங்க. அப்ப அதை சரியா செய்யணும்ல. இவர் களப்போராளியா இருந்து அமைச்சரானமே இப்படி எல்லாமே அப்படிதானா? இந்த பூவோடு நாரும் மனம் பெறும் இன்னொன்னு சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால அவங்க அது அம்பேத்கர்ல இப்படி நினைச்சிருந்தாருன்னா அவர் எந்த நிலைக்கு உயர்ந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம். மக்களுக்காகவே பாடுபட்டு செஞ்சு பெரியார், ஜோதிபா பூலே எவ்வளோ பேர் இது பண்ணாங்க. கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும்.